விளக்கின் போது எங்க அண்ணன் உதயநிதியை கூட்டுத்தலைவரத்தை கேட்டுட்டான் பூர்ண மது விளக்கு அப்படின்னு. அதுக்கு எங்க அண்ணன் சொல்றாங்க எனக்கு உதயநிதி வராதுல. எங்க அண்ணன் சொல்றாங்க 2016 நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு. ஏன்னா கேள்வி கேட்கறது மூமெண்ட். நீ 2016 தாத்தாக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கிற. நீ பூர்ண மதத்துக்கு கொண்டு வரீங்களா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் மக்களுக்கு கொண்டு போறாங்கன்னு பிஜேபி கட்சியாருங்க நம்மளுக்கு ரெண்டு பேரு இவங்க ஒரு லட்சம். எங்க அண்ணன் அண்ணாமலை எங்க அண்ணன் நம்ம அண்ணா சொல்றாங்க அவர் 1 லட்சம் எடுத்துட்டு பூர்ண மதம் எடுக்கிறாரு. நான் என்ன கேட்கறேன்னா எனக்கும் பிரதமர் மோடினா அவருக்கும் பிரதமர் மோடினா மொத்த இந்தியாவுக்கும் பிரதமர் மோடினா எங்க ஐயா பிரதமர் ஐயா இங்க மேல உட்கார்ந்து இருக்காரு 3வது முறையா அவர் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு கையெழுத்து இந்தியா முழுக்க பூர்ண மதம் எடுக்கிறேன் சொல்ல ஏன் வலிக்குதா? உங்களுக்கு வலிக்குதான்னு கேட்கிறேன். நீ இங்க பேசும்போது வந்து தலைவீடு போய் பேசு. எங்க ஐயா என் பிரதமர் பாரத பிரதமர் மோடி போய் பேசு. ஐயா ஒரே கையெழுத்து போட்டுங்க. எனக்கு எதுக்கோ கையெழுத்து போட்டுருங்க. இந்த ஒரு கையெழுத்து போட்டுருங்க. எங்க அண்ணனால அங்க போய் கேட்க முடியல. ஒரு அரசியல் பண்றான் ஒரு கேட்கிறேன் அரசியல் பண்றாங்க கேட்கதான் செய்வாங்க. அப்போ நீங்க கடையை நிறுவ வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் ஆதாரத்தன் சொன்ன மாதிரி இக்கரையும் பஞ்சாயத்து முறையை காலையில அறுத்துக்கிட்டு எல்லா முறையிலும் பிச்சை தோட்ட சுத்தணும். இதை நீங்க பார்க்கணும். பெரிய அரசு குடும்பங்கள் மாதிரி இன்னும் 10,000 கோடி சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும். எங்க ஆளுங்க எங்க உலகத்துக்கு வேணாலும் இருந்துட்டு ரோட்ல பிச்சை எடுத்து மாதிரி சுத்தணும். இதுதான் அவங்க வேலை. அதே போல கஞ்சாவை ஒழிக்கிறேன் நீங்க தெருத்தரமா மீடியா போட்டு விளம்பரம் போட்டு இன்னைக்கு அவங்களோட வளர்ச்சி அதை குடிக்கிறவனோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கு. நீங்க எல்லாத்துக்குமே தெரியும், மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கஞ்சாவை ஒழிக்கிறேங்க அதை அதிகமாக்கியதுதான் இந்த ஆட்சியாளர்களோட வேலை. கடையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் தூக்கி கிராமப்புறங்களை போட்டு கொஞ்சம் கஞ்சி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. டார்கெட் சேல்ஸ் டார்கெட் பிரேக்கிங் பண்ணி சந்து கடைகளுக்கு இதே காவல்துறையை அனுமதி கொடுக்குறோம். எத்தனை சந்து கடை எல்லா இடத்துக்கும் சந்து கடைகளுக்கு வாங்கிட்டு போய் வெளியே கொண்டுருக்கு. நீங்கெல்லாம் இல்லைன்னா காவல்துறை அதிகாரிகள் தொழில் அந்தந்த ஸ்டேஷன் காவல்துறை அதிகாரிகள் தொழில் மதுரைக்கு தெரியாம நடக்கலாம். பேருக்கு தான் மாநிலம் கடை இந்த வெளியே தொழில் வச்சுருக்கேன். அதனால கூலிகாரன் பாரு தைரிய கட்டுவாங்க கண்ணுடைக்க எல்லாம் 500,000 கூலி வாங்கிட்டு 300 ரூபாய்க்கு 4 ரூபாய் கொடுத்துருந்தா ஊட்டி கூட இதுல இதே இடத்துல நாட்டு பயிற்சி பேசுறது ஏற்கனவே நாங்கள் இதே மனிதர்களுக்காக பேசணும். இந்த 1000 ரூபாய் பணத்தை பற்றி பேசணும். சராசரியா என் வீட்டுல என் பெரிய பஞ்சத்துக்கு அண்ணன் தம்பி சொல்றேன் 12,000 15,000 கொடுக்கலாம். என் வீட்டுல இருந்து பஞ்சாயத்தையும் வாங்கிட்டு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன். நான் பல போராட்டங்களை பேசிருக்கோம். பல இடங்கள்ல மனிதர்கள் பதிவு இருக்கு. ஏன் சித்தப்பனும் தெரியக்கணும், ஏன் அண்ணன் நம்பணும். மாசம் அதை சம்பாதிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சா நீ கொடுக்குற 1000 ரூபாய் எதுக்கு? இதை நான் போன மீட்டிங்ல வேறு மாதிரி கேட்டுருக்கேன். இதுல உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. இந்த திராவிட பிள்ளைகளுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. திராவிட மாணவர்கள் போன் பண்ணி கண்ட மாதிரி பேசுறான். ஏன்னா 17 வயசு பேசிட்டு இருக்கேன், 17 வயசு மனித கலந்து இருக்கேன். நீங்களாம் எவ்வளவு பேசிருப்பீங்க, எத்தனை கேட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டோம், இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம், அச்சப்பட மாட்டோம். எங்கள் தலைவர் மனித உரிமை போராளி சுரேஷ் கண்ணன் எங்களை அப்படி வளர்க்கவில்லை, நாங்கள் அப்படி வளரவும் இல்லை. எடுத்து நின்று திருப்பி அடிக்கிறதா மனித உரிமை கழகம். இந்த திமுகவுக்கு எப்பவுமே எங்க மேல ஒரு காரணம். என்ன காரணம்னா மனித உரிமை கழகத்தை ஒழிச்சிடுவோம், மனித உரிமை கழகத்தை அழிச்சிடுவோம். திமுகவுக்கு எப்பவுமே இப்படித்தான். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி தலைமுறை கடைசியா கையில் தென்னு போடுறாரு. தடை செய்யப்படுகிறது. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, உங்கள் தாத்தாவாலும் ஒப்பாவாலும் முடியாது. சத்தியமா சொல்றேன், என் தலைவருக்கு சக்தி கூட சொல்றேன், உங்களாலேயும் முடியாது. எங்களுக்கு தடை போட முடியாது. இங்க எவரும் இல்லை, யாரும் இல்லை என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இப்போது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே கூட்டத்தை திருப்பி கொண்டு சென்று ஒரு கடையை ஒரு மதுபான கடை அடித்து உடைப்பது அது எங்களுக்கு அல்ல. எங்கள் தலைவர் கண்ணசித்தால் அதையும் செய்வோம். ஆனால் ஏன் செய்யவில்லை? எங்கள் தலைவர் எங்களுக்கு வளர்க்கவில்லை. எந்த அளவுக்கு வீரத்தை சொன்னதுக்கு வளர்த்திருக்கிறாரோ அதே அளவுக்கு எங்கள் மனித உரிமை போராடுவதற்கு சட்ட சட்டத்தையும் அறத்தையும் சொல்லி வளர்த்திருக்கிறார். எனவே பூர்ண மதுவிலக்குத்தான் எங்களுக்கு வேண்டும், பூர்ண மதுவிலக்குத்தான் எங்களுக்கு வேண்டும், பூர்ண மதுவிலக்குத்தான் எங்களுக்கு வேண்டும்.
எங்கள் அக்கா தங்கைகள் அத்தை சித்தி சித்திகள் இவர்கள் தாலி அறுக்கப்படுவது இனியும் நடந்தது என்றால் ஆட்சியாளர்களே சொல்ல வார்த்தைகளை அடுத்த வேறு மாதிரி தான் உங்களை சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை தம்பி சேலம் கார்த்தி அவர்களுக்கு நன்றி. ஊடக பிரிவாளர், யூடியூப் நிறுவனம் நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் மனித உரிமைகள் கழகத்தின் நல்வாசி பெற்ற அருமை அண்ணன் டாக்டர் திரு சுரேஷ் கண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க எங்களின் வழிநடத்திக் கொண்டிருக்கும் எங்களின் பேச்சாளர் அருமை அண்ணன் டாக்டர் திரு ராதாகிருஷ்ணன் தலைமை கழக பொருளாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக